வணக்கம். காலை முரசு செய்திகள். கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட மண்டல அளவில் மும்மொழி கொள்கை கையெழுத்து இயக்கம் கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் பாடலீஸ்வரர் கோயில் எதிரில் துவங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஓபிசி அணி மாநில தலைவர் ஆர்என் சாய் சுரேஷ் கலந்து கொண்டு மும்மொழி கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாநகர தலைவர் அருண், கடலூர் கிழக்கு மாநகர தலைவர் பிரவீன் குமார் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர அணி பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் மும்மொழி கொள்கை குறித்து எடுத்துரைத்து பொதுமக்களின் ஆதரவை திரட்டி கையெழுத்து வாங்கினார்கள். இந்த கையெழுத்து இயக்கம் கடலூர் கிழக்கு மாவட்டம் அனைத்து நகர ஒன்றிய கிராமங்களில் நடைபெறும் என கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். அனைவருக்கும் அனைத்தும் வேண்டும், சமக்கல்வி வேணும், மும்மொழி கொள்கை எல்லோருக்கும் தேவைன்னு ஒவ்வொரு இடத்துலையும் கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்கோம். இது எதற்காக இந்த கூட்டம்? நம்ம ஏன் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும்? தமிழக கட்சியை தமிழகத்தை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டு காலமாக எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், எங்களுக்கு தமிழ் போதும், தமிழ் மட்டும் தெரிஞ்சா போதும், ஆங்கிலம் மட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம், மும்மொழியில் எந்த மொழியும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா மும்மொழி தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க மும்மொழி ஒரு தரப்புக்கு மட்டும் தேவையில்லை. அதாவது பாருங்க, தமிழ்நாட்டில் 2 தரப்பு மக்கள் வாழறாங்க. ஒன்னு ஏழை, இன்னொருத்தம் பணக்காரர். நடுத்தரப்பட்ட மக்கள் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன்ஸ்ல நம்மளால முடிஞ்ச ஒரு கல்வியை கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. ஆனா ஒரு நடுத்தர மக்களை தாண்டி வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு மரத்துக்கு அடியில கடை போட்டு வித்து கொண்டு இருக்கிற ஒரு ஏழை தாய் தன்னோட குழந்தைய வருங்கால சமூகத்துல படிச்சா போதும், எப்படியாவது படிச்சுட்டா நாளைக்கு நம்ம பிள்ளை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடும், நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு படிப்போட முக்கியத்துவத்தை அறிஞ்சு ஒவ்வொரு குடிமகனும் தன்னோட பிள்ளைய இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வைக்கணும்ன்ற நோக்கத்தோட அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுது? படிப்போட முக்கியத்துவத்தை தெரியாத காலத்துல படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு படிப்போட முக்கியத்துவத்தை தெரிஞ்ச உடனே எல்லாரும் படிக்கிறாங்க. எல்லாரும் படிக்கிறாங்கன்றதால ஒரு குறிப்பிட்ட வகுப்பு மக்கள் மேல வரணுன்ற ஒரே காரணத்தால இன்னைக்கு சாதாரண கல்வி மெட்ரிகுலேஷன்ஸா மாறிச்சு. மெட்ரிகுலேஷன் இன்னைக்கு சிபிஎஸ்இ தரமா மாறிச்சு. இன்னைக்கு சிபிஎஸ்இ தரத்துல யார் படிக்கிறா? நம்ம வீட்டு பிள்ளை படிக்குதா? ஏழை வீட்டு பிள்ளை படிக்குதா? யோசிச்சு பாருங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய். ஒரு எல்கேஜி புள்ள படிக்கணும்னா சிபிஎஸ்இல 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் ஒரு புள்ள சிபிஎஸ்இ தரத்துல இன்னைக்கு புள்ள படிக்க முடியுது. ஆனா அப்படிப்பட்ட கல்விய மத்திய அரசு இலவசமா, அதாவது இலவசமா ஒரு ரோட்டு கடையில வியாபாரம் பண்ற ஒரு தாயோட பிள்ளைக்கு இலவசமா ஒரு கல்வியை கொடுக்கறேன்னு சொன்னா ஹிந்தி தெரியாது போடான்றான். உனக்கு ஹிந்தி தெரிஞ்சா என்ன, தெரியாட்டின்னு கேட்கிறோம். நாங்க என்ன ஹிந்தி கல்வியை படிக்க சொன்னோம்? 3 மொழியை படி, தமிழை படி, தாய்மொழியில 5வது வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில படிங்க. தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? 5ஆம் வகுப்புக்கு மேல 3ஆவதா ஒரு லாங்குவேஜை எடுத்து படிங்க. உதாரணத்துக்கு அது பிரெஞ்சா இருக்கலாம், இல்ல ஹிந்தியா இருக்கலாம், இல்ல தெலுங்கா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், இல்ல நம்மளோட தாய்மொழி. அதாவது பாத்தீங்கன்னா தமிழருக்கு தாய்மொழி தமிழ். இதே ஒரு செட்டியார் முதலியார் சொல்லி தெலுங்கு கன்னடம் பயில்றவங்க தன்னோட சொந்த மொழியில படிக்க தெரியும், ஆனா எழுத தெரியாது. அப்ப உங்களை 3rd லாங்குவேஜ் அதை ஒன்று எடுத்து படிக்கணும் தான் சொல்றாங்க. 3 மொழி படிச்சா எங்களோட ஏழை தாய்மார்களோட பிள்ளைகள் அதிக சுமை தாரணமா முட்டாளாயிடுவாங்க. எங்க பிள்ளைகளுக்கு சுமக்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. உங்க வீட்டு பிள்ளைகளை எதுக்கு நீங்க சிபிஎஸ்இ தரத்துல படிக்க வைக்கிறீங்க? ஏன் நீங்க நடத்துற பள்ளியில சிபிஎஸ்இ தரத்தை சொல்லி கொடுக்குறீங்க? இன்னைக்கு
தமிழ்நாட்டில் மொத்தம் 1,06,00,000 பேர் கல்வி பயின்றுட்டு இருக்காங்க. அதுல 56 லட்சம் பேர் வந்து மெட்ரிகுலேஷன் பிளஸ் சிபிஎஸ்இ அப்படின்ற இந்த தரத்தில் 56 லட்சம் பேர் இன்னைக்கு கல்வி பயின்றுட்டு வராங்க. 50 லட்சம் பேர் வந்து அரசு நடத்துற பள்ளியில பயின்றுட்டு வராங்க. இதுல பாருங்க 20 லட்சம் பேர் வந்து மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறாங்க. 36 லட்சம் பேர் வந்து சிபிஎஸ்இ தரத்துல மத்திய அரசு தரத்துல கொடுக்கிற கல்வியை சிபிஎஸ்இ அளவுல கொண்டு வந்து இவங்க தனியார்ல விற்கிறாங்க. தனியார்ல கல்வியை விற்கிறதுக்காக, தனியாரை வளர்க்கறதுக்காக, தன்னோட குழந்தைகளை வளர்க்கறதுக்காக இவங்க வந்து சிபிஎஸ்இ தரத்துல அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து வளரணும், ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் வந்து எப்பயுமே ஏழையாவே இருக்கணும். எங்க மாநில தலைவர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கும், பூக்கடையில் வியாபாரம் பண்றதுக்கும், ஹோட்டல்ல சர்வேல வேலை செய்யறதுக்கும், தெருவரையில குப்பையெல்லாம் சரி பண்றதுக்கும் இதுக்காக மட்டுமே அவங்க இருக்கணும். அவங்க படிச்சுட்டு பெரிய பெரிய சிவில் ஆபீசராவோ, ஒரு பெரிய இன்ஜினியர்ஸாவோ, பெரிய டாக்டராவோ வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்தால ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களை வெறும் போஸ்டர் ஓட்டுறதுக்காக இந்த திமுக அரசு தொடர்ந்து ஒரு சமுதாய ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து அதுக்காகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க ஹிந்தி படிக்க வேணாம், ஹிந்தி வந்து தெரிய வேணாம்னு சொல்ற ஒரே காரணம் என்ன தெரியல, நாங்க ஹிந்தியை படின்னு சொல்லவே இல்லை. நாங்க 3வது ஒரு லாங்குவேஜ் தான் படிக்க சொல்றோம். ஆனா மக்கள் எங்க ஹிந்தியை தேர்ந்தெடுத்து படிச்சிருவாங்களோ, ஹிந்தியை படிச்சுட்டா இந்தியா ஃபுல்லா போய் ஒரு வியாபாரம் பண்ணலாம். ஒரிசாவில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு ஒரு புடவை கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஆளுங்க வியாபாரம் பண்ணிடுவான். பண்ணிட்டானா ஒரு வியாபாரி ஆயிடுவான். ஒரு நாட்டோட வட்டத்தை தாண்டி வெளில போயிட்டானா அவன் வந்து தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயர்ந்துருவான். தமிழன் பாருங்க, தமிழ்நாட்டை விட்டு தாண்டவே கூடாது, அந்த வட்டத்துக்குள்ளே வச்சிருந்தாதான் இவங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரசியல் பண்ணி ஜெயிக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் எழுத மாட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் அழிஞ்சிடும். அதனால இவங்க தொடர்ந்து ஹிந்தி வேணாம், மும்மொழி கொள்கை வேணாம், எங்களுக்கு ஹிந்தி தெரிய வேணாம், டிஷர்ட் அடிச்சு போட்டுப்பான். ஆனா பாருங்க, இன்னைக்கு ஹிந்தி வேணாம் சொல்ற இந்த திரைப்பட நடிகர் எல்லாம் பாருங்க, அவன் போய் அங்க டைரக்ட் பண்றான். எங்க ஹைதராபாத்ல போய் என்ன செய்யறான், அவன் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு அவன் டைரக்ட் பண்றான், அவன் படிக்கிறான், அவன் பெரிய ஆள் ஆகிறான், அங்க அவன் தொழில் பண்றான், லட்சமா கோடியா சம்பாதிக்கிறான். ஆனா இங்க தெரியாதுன்னு சொன்னவன் இங்க எங்களுக்கு வேணான்றவன். நான் என்ன கேக்குறேன், எதுக்கு ஒரு குறிப்பிட்ட 50 லட்சம் தரப்பு உள்ள ஒரு ஏழை சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டும் ஏன் வேணாம்னு சொல்றீங்க? எதுக்கு மக்கள் முன்னேறக்கூடாதுன்றது தானே? உங்களோட போலி முகத்திரைய நிச்சயமா கிழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 பாரதிய ஜனதா கட்சி உங்களை வீட்டுக்கு அனுப்புன்றத இந்த மும்மொழி கொள்கையோட துவக்கத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு முழுவதும் எங்க மாநிலத்தில் ஒரு ஆணைக்கிணங்க கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலாக கையெழுத்து வாங்கி அனுப்புவோம் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொண்டு, அதில் கடலூர் மாவட்டத்தோட பங்களிப்பு பல லட்சத்திற்கு மேலாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மும்மொழி கொள்கை கல்விக் கொள்கை இருக்கிறது. நமக்கு 3வது ஒரு மொழி எதற்கு வேண்டும், தேவையே இல்லைன்னா இவங்க இதை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. இந்தி எதற்கு நமக்கு அப்படிதான் அவங்க பிள்ளைங்களா ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க, நமக்கு எதுக்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க காங்கிரஸை விரட்டி அடித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னமும் 50 வருஷமா அந்த பொய்யை திரும்ப சொல்ல பார்க்கறாங்க. ஆனால் நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர் அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பெற்றோர்களும் இளைஞர்களும் இன்னைக்கு அவருடைய நிகழ்வு தெரியாது. அந்த நிகழ்வு முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் அருமையான மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று எங்களை எல்லாம் நாங்கள் திட்டினா கூட, ஆனா வாழான்னு வந்தீங்கள்லாம் வந்து அருமையா அரவணைப்பாங்க. ஏன்னா இன்னும் கண்ணு முடி நிற்குது, அதனால மறக்க முடியாத சூழ்நிலையே இல்லை. இங்க இருக்க அத்தனை பேர் அவரை திட்டி இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு ஆளை கூட அவர் வந்து நீ சீப்போ வான்னு சொன்ன சரித்திரமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா அந்த அரசியல் பார்த்துட்டேன். சென்னை அரசியலுக்கு கடலூர் அரசியல் நான் பார்க்காத தமிழகம் முழுவதும் உள்ள அரசியலை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த மாவட்டத்தில் அருமையான ஒரு மாவட்ட தலைவரை விட்டோமே என்ற கவலை கூட என் மனதில் உள்ளூர ஊற்றி கொண்டே இருக்கிறது. அதை என்ன சொல்லி ஆகணும், வழி இல்லை. யார் சொன்னாலும் நான் சொல்லணும். அதுபோல அவருடன் சேர்ந்து உழைத்த அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும்
மாநில பொறுப்பாளரும் பெருமாள் அவர்களும் வினோத் அவர்களும் அண்ணா அப்படி பாருங்கண்ணா.